ரெக்கையை பிச்சு கிளியை கூண்டுக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பால் கொடுத்தா என்ன, பழம் கொடுத்தா இல்லை சொல்ல. அஜித் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணார் பார்த்தீங்களா, பூவெல்லாம் 3 மாசம். ஆமா. அந்த ஷூட்டிங்கில் நாகேஷ், சிவகுமார் அண்ணா, நாகேஷ் அண்ணா, சிவகுமார் அண்ணா, விஎஸ் ராகவன் ஒரு கேரக்டர், ஒரு குடும்பமாக பெரிய குடும்பமாக அந்த சப்ஜெக்ட். அதில் வந்து ஷூட்டிங்கில் அவர் இருக்காரு. அதை சொல்கிறாரு, நாளைக்கு நான் பிரசாத் ஸ்டுடியோவில் இருப்பேன், நாளைக்கு 2 நாளைக்கு இருப்பேன், ஒரு நாள் வந்து இங்கே பேசி காட்டுங்கோ அப்படின்னாரு. சரி சார் வந்து பேசி காட்டுறேன். அப்போ பிரேக்கில் வந்து என்ன பேச சொன்னாங்க. அவர் விஎஸ் ராகவன் சார் வந்து லேஸில் வந்து ஃப்ரீயாகவே பழக மாட்டார், ரொம்ப ரிசீவ்டாக இருப்பார். சர்வ டைம் சர்வ சதா காலமும் சிந்தனைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதில் இருப்பேன். எனக்கு பார்த்தனமா நல்லா பார்த்து சிரிச்சிட்டேன். ஏன்னா நாங்கள் கிண்டல் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ நேரில் நான் அவருக்கு டப்பிங் பேச போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்னடா இங்கே அப்படின்ட்டு நாகேஷ் கேட்டார். என்ன இல்லைங்க டப்பிங் வாய்ஸ் சிவகுமாரண்ணா, என்ன அவர் வாய்ஸ் பேசுவேன் நீ அப்படின்னா, ஆமாண்ணா இது அதுக்கு தான் வந்து ஒரு வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுறேன். இது சரி வந்துடுவார். அப்புறம் லைட் மியூசிக் பற்றிலாம் பேசினா அப்புறம் அவர் வந்துட்டார். நான் தான் வர சொன்னேன், அது தெரியுது. நாகேஷ் செம்ம கிண்டரு. தெரியும் ராகவண்ணா, உங்களை தான் இது பண்ணி பேச சொல்லிட்டேன், பேசுகிறாங்கண்ணா அப்படின்னாரு. ராஜான்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, அதில் ரங்காராவுக்கு அண்ணன் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு. அதில் நான் இவரு சொல்லுவார் ஒரு சீன், அந்த சீனை வந்து அப்பா கொஞ்சம் ஸ்பீடாக பேசிப்பார் ராகவன் சார். சிவாஜி நடித்த ராஜா. சிவாஜி ராஜா, ஆமாம் ஆமாம், சுஜாதா சின்யார்ஸ் பாலாஜி எடுத்தார். ஆமாம் ஆமாம். அதில் ரங்காராவ் முதல்ல பேசுவார், வாழ்க்கையில் அப்படி என்ன வெறுப்பு மிஸ்டர் தர்மலிங்கம், நான் தான் பாலும் பழமும் கொடுத்து உங்களை ராஜா மாதிரி வச்சுருக்கேன். ரெக்கையை பிச்சு கிளியை கூண்டுக்குள்ளே போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பால் கொடுத்தா என்ன, பழம் கொடுத்தா இல்லை. உடனே அவர் யோசிப்பார், நீ வந்து அடிக்கடி என்னை இப்படி கொல்றதை விட ஒரே அடியா நீ என்னை கொன்னுடு, நியாயமாக பார்த்தா உன்னை உடனடியாக கொல்லணும், ஆனால் இப்போ உன்னை உயிரோட விடுறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கிரஃப் வாய்ஸில் பேசுவார். இந்த நிமிஷம் எல்லாம் தாங்க முடியலப்பா, முன்ன தப்பி ஓடுனதுக்காக என் காலை வெட்டினேன், இப்போ நான் திருப்பி தற்கொலை பண்ணிக்க போனேன் பாரு, என் தலையை எடுத்துட்டுப்பா, தலையை எடுத்துட்டு அப்படின்னு இது பண்ண. அந்த டைலாக் பேசி காட்டினா நாகேஷ் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாகேஷ், நான் இப்படியா பேசினேன்? ஆமாண்ணா, வேற ஒன்று எப்படி பேசுனேன், இவனை விட்டா வேற ஆள் கிடைக்க மாட்டேன். இல்லை ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறாரு. அந்த ஏஜில் நீங்கள் அப்படிதான் ஸ்பீடாக தான் பேசிடுவீங்க. இப்போ வந்து அதே டைலாக் ஸ்லோவாக பேச, இல்லை வேண்டாம் வேண்டாம், நீங்கள்லாம் சொல்லும்போது இவரே பேசட்டும்,